ஹாய், நான் மகிழ் திருமேனி, தடையறத்தாக்க திரைப்படத்தின் இயக்குனர், டாக்கிங் டு யூ at behindwoods.com. தடையறத்தாக்க அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த சொற்றொடரை கந்தசஷ்டி கவசத்திலிருந்து நாங்கள் எடுத்தோம். ஆக்சுவலி அது ஃபேமஸ் லைன்ஸ், காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையறத்தாக்க அப்படின்னு வரும். தடையறத்தாக்க எல்லா தடைகளையும் அறவே தாக்கி அழிச்சிரு அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய வாசகம் அது தடையறத்தாக்க. இந்த ஸ்கிரிப்ட் நான் எழுதின போது, ஏன்னா இந்த ஸ்கிரிப்டினுடைய சாராம்சமே ஒரு சாதாரண மனிதன் சில எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸின் விளைவா ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறான். அந்த சிக்கல்ல இருந்து எப்படி வெளியே வரப்போறான் அப்படிங்கறதான் கதை. ஸோ இந்த கதைக்கு அது ரொம்ப பொருத்தமான ஒரு பேரா இருந்தது. அண்ட் இந்த பேர் மேல எனக்கு எப்போதுமே ஒரு ஈர்ப்பு. தடையறத்தாக்க அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த சொற்றொடர் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அண்ட் எனக்கு எப்போதுமே அதுல ஒரு ஈர்ப்பு உண்டு. இன்ஃபேக்ட் when I was working with கௌதம் வாசுதேவ் மேனன், வேட்டையாடு விளையாடு படத்துக்கு இந்த டைட்டில் நாங்க பேசணும். ஸோ எப்போதுமே அவர் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது அவருடைய அசிஸ்டன்ஸ் கிட்ட கேட்பார், டைட்டில் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார், ஸ்கிரிப்டை காட்டி கேட்பார். அப்போ நான் சொன்ன ஒரு பேர் இந்த தடையறத்தாக்க, and he liked it very much. ரொம்ப தமிழா இருக்கு அப்படிங்கிற சில காரணங்கள், இது மக்களுக்கு புரியுமா, மக்கள்கிட்ட போய் சேருமா அப்படின்றது எண்ணங்கள்ல இருந்தது. அதனால we didn't use it for that film, but it stayed in my mind all along. and இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கிரிப்டுக்கு இது ரொம்ப பொருத்தமான ஒரு டைட்டிலா பட்டது. பொதுவாக எல்லாரும் கேட்பாங்க, ஏன்னா பிகாஸ் அருண் விஜய் ஹேஸ் திஸ் முருகன் சென்டிமெண்ட். அவருடைய மலைமலை பார்த்தீங்கன்னாலும் சரி, மாஞ்சவேலு பார்த்தீங்கன்னாலும் சரி, ரெண்டுமே முருகனை முருகன் கடவுள், முருக கடவுளை அந்த சென்டிமெண்ட் அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். ஸோ அதனால அவருடைய தேர்ட் ஃபில்மும் முருகரை கந்தசஷ்டி கவசம் முருகருடைய ப்ரேயர் அது, ஹிம் அது. ஸோ அதனால வச்சாங்களோ அப்படின்னு கூட சில பேர் என்கிட்ட கேட்டாங்க. அது அப்படி இல்லை, அப்படி வரல. அது நான் அவங்க கிட்ட அந்த பேரை சொன்னேன். they liked it very much. பட் அவங்களுக்கு ஒரு யோசனை இருந்தது, என்ன ஃபர்ஸ்ட் 2 தடவை நம்ம முருகன் பேரை வச்சுட்டோம், இது வேணுமா, இந்த தடவை வேற ஏதாவது போலாமா, கொஞ்சம் சிம்பிளா போலாமா அப்படின்லாம் யோசிச்சோம். நிறைய பேர்களை மறுபடியும் பரிசீலனை பண்ணணும். பட் லாஸ்டா என்னவோ தெரியல, இந்த பேர் தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தது. ஸோ தடையறத்தாக்க. அண்ட் சொல்ல 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 இன்னைக்கு அந்த பேருக்கு ஒரு சக்தி, அந்த பேருக்கு ஒரு பவர். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் காட் ஆன் வித் த பீப்புள் டூ. அண்ட் ஸோ hope everything goes well. த்ரில்லர்ல பல விதமான த்ரில்லர்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். there's the action thriller, the legal thriller, medical thriller, psychological thriller, இப்படி எத்தனையோ த்ரில்லர்ஸ் உண்டு. This is an action thriller with an element of suspense thriller. So we've kind of combined two genres. It's turned out really well, and I hope you'll enjoy it too. We are getting ready for the release. Padam is almost over, shooting is over, post production நடந்துட்டு இருக்கு. 90% of the post production is also over. So you'll be seeing it soon. Actually சொல்லணும்னா, I was bedridden once with viral fever for a week 10 days. அப்போ ரொம்ப போர் அடிச்சு போயிருந்தேன். அப்போ தோன்றின ஒரு கருதான் இது. This was like 7-8 years ago, and it stayed on in my mind for a long time. And ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆக்சுவலா அது ஒரு நல்ல கதையா இருக்கும் பட்சத்தில் the கதை kind of grows on you. It takes a life of its own. and அந்த கேரக்டர்ஸை பத்தி நம்ம யோசிக்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு தனி உயிர்ப்பும் ஒரு தனி சக்தியும் வரும். So the characters and the story kind of stayed on, and it took a life of its own. and அப்படி உருவானது தான் 7 years ago when I was bedridden. So இந்த கதையை முடிச்சதுக்கு அப்புறம் I was looking for a person, I was looking for an actor who can carry off this kind of a story. ஏன்னா அந்த ஒரு ஆக்ஷன் ஜானருக்கு பொருத்தமா இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன், அதே நேரத்தில் ரொம்ப ரியாலிஸ்டிக்கா பாய் நெக்ஸ்ட் டோர் லுக்கும், பாய் நெக்ஸ்ட் டோர் டிமீனரும், அதே மாதிரி there is a lot of humor in this film, there is romance. இது ஒரு வழக்கமான, it's a very commercial Tamil film. okay, so இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு பொருந்தக்கூடிய ஒரு ஹீரோ நான் தேடிட்டு இருந்தேன். அதே நேரத்தில் அவரும் 2 படங்களை முடிச்சுட்டு, மலை மாஞ்சாவேலு அப்படிங்கிற ஒரு 2 படத்தை முடிச்சுட்டு he was looking for a script.
ஸோ வி கைண்ட் ஆஃப் காட் இன்ட்ரடியூஸ் த்ரூ அ மியூச்சுவல் ஃப்ரெண்ட். அப்போ நான் போய் அவர்கிட்ட இந்த கதையை சொன்னேன். ப்ரொடியூசரும் அதே தான் கேட்டார், இந்த கதை யாருக்காக எழுதுனீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், யாரையும் மனசுல வச்சு நான் எழுதலாங்க, கதையை எழுதிட்டேன். கதை எழுதினதுக்கு அப்புறம் இந்த கதைக்கு பொருத்தமா ஒரு ஆக்ஷன் ஹீரோ தேடிட்டு இருக்கேன். ஐ நீட் somebody who is young, late 20s, early 30s, அந்த ஏஜ் குரூப், and who can carry off an action script அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இப்படிதான் அது அமைஞ்சது. That is how it happened. இது அருண் விஜய் வச்சு இந்த படம் பண்றோம் அப்படின்னு நாங்க தீர்மானிச்சதுக்கு அப்புறம் சில விஷயங்களை நான் வந்து ரொம்ப தெளிவா இருந்தேன். இது அருண் விஜயோடைய படங்களை போல இருக்கக்கூடாது. இட் should be something that shows him in a different light அப்படின்னு நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். அருண் விஜய் வந்து ஆக்சுவலி வாஸ் a very pleasant challenge அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு டைரக்டருக்குமே அந்த வேலை வாங்குறது, அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு இனிமையான ஒரு அனுபவம். அண்ட் அருண் விஜய் கிட்ட வந்து அதுக்கான ஒரு திறமை இருந்தது. he has a tremendous potential. அது ஒரு சரியான ஒரு டைரக்டர், ஒரு சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாத காரணத்தினால அது எல்லாமே இது வரைக்கும் அவருடைய எல்லா திறமையும், அவருடைய பன்முக திறமையும் வெளியே வரல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் ஆரம்பத்தில் இருந்து அவர்கிட்ட சொன்னேன், we are going to change the way you walk, your body language, the way you talk. In fact அவருடைய அந்த வாய்ஸை கூட நாங்கள் மாற்றணும், வாய்ஸ் கல்ச்சரை கூட மாற்றணும். ஸோ நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான, அவ்வளோ இயல்பான, அவ்வளோ டிஃப்ரெண்டான ஒரு அருண் விஜய் நீங்க பார்ப்பீங்க. பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும். இந்த படம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா பேசப்படும். அண்ட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே அவர் பேர் வாங்குவார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இந்த படத்துல வந்து அருண் விஜய் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டரா நடிக்கிறாரு. இட் ஹேஸ் a certain importance in the story. கதையில அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஒன்று வரும். என்ன நான் சொல்ல ஆரம்பிச்சுன்னா, கதையினுடைய ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ், ஒரு சர்ப்ரைஸ் நான் வந்து ரிவீல் பண்ண மாதிரி ஆகும். ஸோ there is a reason, there is a very specific reason and a very relevant reason for him being left-handed. அவ்வளவுதான் சொல்லுவேன், அதுக்கு மேலே தான் கேட்காதீங்க. மம்தா மோகன்தாஸ் ஏற்கனவே சிவப்பதிகாரம் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அண்ட் தென் she's done another movie called குரு என் ஆளு அப்படின்னு தமிழ்ல. மற்ற லாங்குவேஜஸ்லாம் வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஃபர்ஸ்ட் ரங் ஆர்டிஸ்ட், தெலுங்குல எஸ்பெஷலி அண்ட் கேரளாவில் இன் ஹர் மதர் டங். ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு விஷயம்னா, ஷி இஸ் ஆல்சோ சர்வைவர் அண்ட் ஷி இஸ் வெரி ப்ரவுட் அபவுட் தட். அதனால அதை பற்றி சொல்றதுல தப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து இது ஆக்சுவலாக இதை வந்து நம்மளாம் பேசணும், இது வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து கேன்சர் இருந்தது, அதை வந்து தைரியமா எதிர்கொண்டாங்க. ஷி இஸ் a very young girl. அவங்களுடைய கரியரினுடைய பீக்ல அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க அதனால மனசு உடையல, அவங்க வந்து தைரியமா அதை எதிர்கொண்டாங்க. இப்போ வந்து அவங்க she has totally recovered. அவங்களுடைய அந்த கட்ஸ், அவங்களுடைய அந்த ஸ்பிரிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. We were looking for a heroine. நாங்க வந்து இந்த கதைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான, நல்ல நடிக்க தெரிஞ்ச ஒரு பப்ளியான ஒரு ஹீரோயினை நாங்க தேடிட்டு இருந்தோம். நிறைய பேர் தேடினோம், நிறைய பேரை பார்த்தோம். அது ஒரு ஆக்சுவலா இட் வாஸ் a long drawn process. இன்ஃபேக்ட் பேப்பர் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நியூஸ் பேப்பர் ஃபாலோ பிராச்சி தேசாய் இவங்களெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஐ வாஸ் ஆல் அலாங், நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க வந்து மைண்ட்ல நினைச்ச பேர் வந்து மம்தா மோகன்தாஸ் தான். அப்போ நாங்க தேடின போது இல்ல, அவங்க ஷி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் ஃபிலிம்ஸ் அனிமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க எங்ககிட்ட. ஸோ அதை அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இட் ஸோ ஹேப்பன் தட் மறுபடியும் மம்தா மோகன்தாஸை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் ஷி செட் ஐ எம் டோட்டலி ஓப்பன் டு நியூ ப்ராஜெக்ட்ஸ். எனக்கு இந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லலை, ஐ டோன்ட் நோ ஹவ் திஸ் கைண்ட் ஆஃப் ரூமர்ஸ் கெட் சர்க்குலேட்டட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ நரேட்டட் தி ஸ்டோரி டு ஹர். ஷி லவ்ட் இட் வெரி மச் and she's given a fantastic performance. மம்தா மோகன்தாஸ் வந்து ஒரு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ இயல்பா, அவ்வளோ அழகா இருக்கும். அண்ட் கண்டிப்பா நம்ம ஊர் இளைஞர்களை ஒரு கொஞ்ச நாளைக்கு அவங்க வந்து அவங்களுடைய அந்த இளைஞர்களுடைய கனவுல வாட்டி வளைப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், இந்த வே ஷி லுக்ஸ். நான் அருண்கிட்டையும் அதான் சொன்னேன், மம்தாட்டையும் அதான் சொன்னேன்.
நீங்க எத்தனை படம் வேணாலும் பண்ணிருக்கலாம் இதுக்கு முன்னால, யூ மே ஹவ் பீன் இன் தி இண்டஸ்ட்ரி ஃபார் சோ மெனி இயர்ஸ், பட் இந்த படத்துல தான் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப 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 அழகா இருப்பீங்க, மோர் குட் லுக்கிங் தென் ஆல் யுவர் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் பீன் ஏபிள் டு கீப் அப்